இன்னைக்கு நான் உங்களெல்லாம் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த பத்திரிகை துறையை பற்றி பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். யார் அந்த சார், யார் அந்த சார்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறீங்களா? சமூகத்தில் பல அவலங்கள் நடக்குது. இன்னைக்கு ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் எதை திறந்தாலும் வெளியில் நடமாடவும் முடியல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பத்திரிகை நண்பர்களை உங்களை பார்த்து தான் கேட்குறேன். இன்னைக்கு நான் ரோகிணி தேட்டரில் ஒரு படம் பார்க்கறதுக்கு வந்தேன். என்னங்க அது? என்னது அது? என்னது அது? ரெட் ஃப்ளவர்னு ஒரு படம் போட்டு அந்த படத்துக்கு ஒரு பெண்ணு ஒரு ஆணு முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கு. இது நான் வெளிநாடா அது? அப்புறம் பல கற்பழிப்புகள், கள்ளக்காதல்கள் நடக்கதானுங்க செய்யும். இது என்னது இது? இந்த மாதிரி முத்தம் கொடுக்குற மாதிரி என்ன வேலை பார்த்து வச்சிருக்கீங்க? இந்த தேட்டருக்கு ஃபேமிலி வருவாங்க, குழந்தைகள் வருவாங்க. அவங்க மனசுல ஒரு வஞ்சகத்தை வளர்க்குற மாதிரி இது அந்த மாதிரி வேலைகள் பண்ணி வச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு தமிழக முதல்வர் இன்னைக்கு தமிழ்நாட்டை சீரும் சிறப்புமா பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நீங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? அதே மாதிரி தமிழ் படத்திற்கு தமிழ்ல பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. தமிழ் படத்துக்கு தமிழ்ல பேர் வைக்கணும்னு சொல்லி தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பேர் வச்சிருக்கீங்க? ரெட் ஃப்ளவர்னு வச்சு, ரெட் ஃப்ளவர்னு பேர் வச்சு ஒரு முத்தம் கொடுக்குற மாதிரி வச்சிருக்கீங்க. ஏன் அதுக்கு ரெட் லைட் ஏரியான்னு வைங்க. ரெட் லைட் ஏரியான்னு வைங்க. தமிழகத்தை சீர்குலைக்கணும்னு நினைக்கிறீங்களா? படம் எடுங்க, வேணான்னு சொல்லல. தமிழ் படத்துக்கு தமிழ்ல பேர் வைங்க. சரி, தமிழ் பேர் தான் வைக்க முடியல, இங்கிலீஷ்ல பேர் வச்சிருக்கீங்க. ஓகே, இது இங்கிலீஷ் படமா? அது அவர் யாரு? தமிழால் தானே? இது நான் புரூஸ்லி படமா? ஜாக்கி ஜான் படமா? அர்னால்டு படமா? முத்தம் கொடுக்குற மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்க. இல்ல ட்ரிபிள் எக்ஸ் படமா? அந்த பொண்ணு யாரு? இன்னைக்கு இந்த தியேட்டருக்கு படம் பார்க்க வந்தாங்க இந்த மாதிரி வேலைகள் தான் பார்த்துட்டு இருப்பீங்களா? அன்னைக்கு இயக்குனர் மிஸ்கின் அவர்கள் பேசிட்டாருன்னு சொல்லி அன்னைக்கு அவ்வளவு தூரம் பேசுனீங்களா? இந்த மாதிரி ரெட் ஃப்ளவர் அப்படின்ற ஒரு படத்துக்கு பேரை வச்சு இந்த மாதிரி முத்தம் கொடுக்குற மாதிரி வச்சிருக்கீங்களா? இது எந்த விதத்துல நியாயம்? சொல்லுங்க சார், இது எந்த விதத்துல நியாயம்? இதை சட்டசபையில பேசுங்க, ஒரு பத்திரிகையிலையும் பேசுங்க, ஆடியோ ரிலீஸ் அப்ப பேசுங்க. அவரும் மிஸ்கின் ஏதோ வாயில வந்தது ஏதோ பேசிட்டாரு. நான் அவர் பேசுனது சரின்னு சொல்ல வரல. அவர் பேசுறது தவறு தான். அவர் பேசுனது தவறுனா அப்ப இதுவும் தவறு தான். அவர் பேசுனது சரினா அப்ப இதுவும் சரிதான். இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள், இன்னைக்கு நீங்க இந்தியாவுக்கு முதுகெலும்பா இருக்கிறவங்க, இந்த மாதிரி விஷயங்களை தட்டி கேளுங்க. இப்ப சொல்றேன், சவால் விட்டு சொல்றேன். இந்த படத்தோட ஹீரோ யாருப்பா? அவரு மிஸ்டர் விக்னேஷ். உங்களுக்கு நான் சவால் விட்டு சொல்றேன், இந்த படத்தோட ரெட் ஃப்ளவர் படத்தோட பேரை மாத்துங்க. அப்படி இல்லையா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன். எந்த தியேட்டர்ல நடந்தாலும் ரிலீஸ் பண்ணாலும் கண்டிப்பாக இந்த ரெட் ஃப்ளவர் படத்தை இந்த முத்தம் கொடுக்குற மாதிரி சீன்ல வந்தாங்க நானே இந்த போஸ்டரை கொளுத்திடுவேன். வெந்து தணிந்தது காடு, ரெட் ஃப்ளவருக்கு தடைய போடு. வெந்து தணிந்தது காடு, ரெட் ஃப்ளவருக்கு தடைய போடு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.